ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2க்கு ரீசனிங்ல 10 கேள்விகள் கேட்க போறாங்க. இதுக்கு சிலபஸா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விர்ச்சுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த தலைப்பு கீழே எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு 99% பேருக்கு தெரியவே தெரியாது. அதான் உண்மை. கரெக்டா? சிலருக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தான் எல்லாமே தெரியும். ரைட்டா? உண்மை அதுதான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு தலைப்பு கீழே என்னென்ன தலைப்புகள் படிக்கணும், அந்த தலைப்புல ஆல்ரெடி டிஎன்பிசியில எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். இது கூட பாருங்க, 2025 குரூப் 2 மெயின்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து 2016 குரூப் 2 மெயின்ஸ், 2025 குரூப் 2, சில கொஸ்டின் குரூப் 4 2025 கூட வச்சிருக்கேன். சரிங்களா? குரூப் 4 கொஸ்டினையும் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு தலைப்புனா இதுதான் மாடல். முதல் நம்மளுக்கு மாடல் தெரிஞ்சிருக்கணும். மாடல் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி போடலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரிஞ்சா போதும். இந்த ரீசனிங் ரொம்ப ரொம்பவே ஈஸி. என்னைய கேட்டா நம்ம ஆப்டிடியூடை விட, இப்போ தனி வெட்டி கூட்டு வெட்டியை விட ரீசனிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு ஒர்க் அவுட் கிடையாது, ஜஸ்ட் மூளையை பயன்படுத்தணும். அப்போ இதுக்கு ப்ராக்டிக்ஸ் இருந்தால் போதும். கரெக்டா? ஸோ அப்போ என்னென்ன தலைப்புகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் டீகோட் பண்ணி ஒவ்வொரு தலைப்பிலையும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். கூடவே ஒவ்வொரு டைட்டிலையும் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற மாடல் கொஸ்டினோட சேர்த்து 41 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். உடனே நீங்கள் போய் எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. உங்கள் ஃபோனுக்கு இந்த பிடிஎஃப் வர்றது முக்கியம் இல்லை. இந்த தலைப்பு எல்லாம் உங்கள் மூளைக்கு வரணும். வந்து ஓ இவ்வளோதானா இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தலைப்பு எக்ஸாமுக்கு புரியுதுங்களா? அதனால ஃபுல் வீடியோ பாருங்க. நான் பலவலெல்லாம் பேசல, ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஓகே. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்துடும். சரி, இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துப்போம். ஆக்சுவலி மேக்ஸ்ல 25 கேள்வி, அதில் ஆப்டிடியூட்ல 15 கேள்வி கேட்க போறாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த கட்ட வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு கீழே ரீசனிங்ல 10 கேள்வி கேட்க போறாங்க. அதில் சிலபஸ்லேயே லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விர்ச்சுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதோட தமிழாக்கு நான் கீழே சொல்கிறேன். சரி, இப்போ லாஜிக்கல் ரீசனிங் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு கீழே என்னென்ன, அந்த லாஜிக்கல் ரீசனிங்னா என்னப்பா, அதில் என்னென்ன கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க, இந்த லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க காரணவியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைப்பு படிக்கணும்னா வென் டயக்ராம். வென் டயக்ராம்னா சொல்கிறேன், கீழே மாடல் சம் இருக்கு காட்டுறேன். வென் டயக்ராம் படிக்கணும். பிளட் ரிலேஷன், இது வந்து ஆல்ரெடி குரூப் 2லயே குரூப் 4ல குரூப் 1ல கேட்டாங்க. டைரக்ஷன், இதுவும் வந்து குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கடிகார கணக்குகள், கிளாக் சம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கணக்கு. கேலண்டர் கணக்கு ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 1லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த தலை படிச்சா போதும். ஓகேவா? எதுக்கு? லாஜிக்கல் ரீசனிங்க்கு, அதாவது தர்க்க காரணவியல் அப்படின்னு தமிழாக்கம். சரிங்களா? நான் இதோட தலைப்புலாம் கீழே காட்டுறேன். முதல்ல தலைப்பை படிச்சிடுறேன். ரெண்டாவது வந்து பசில், புதிர்கள் அப்படின்னு இருக்கும். இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க. இதில் என்னென்ன பார்க்கணும்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன். மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2022 குரூப் 2ல 2025 குரூப் 2லாவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் சம், வயது கணக்குகள். வயது கணக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பரிச்சயமா. ஏன்னா அது குரூப் 2ல குரூப் 4லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் தான் வயது கணக்கு. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததா டைஸ், பகடை. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இது தெரியும். ஏன்னா இதில் ஒரு 2 படம் 3 படம் 4 படம் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? ஸோ இது ஒரு மாடல். இதுலேயே க்ளோஸ்டு டைப், ஓப்பன் டைப்புன்னு இருக்குது, படத்தை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நிகழ்தகவு பேஸ் பண்ணி. இப்போ லாஸ்ட் குரூப் 4ல கூட நிகழ்தகவுலையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, படத்துலையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல வந்து 2024ல் நிகழ்தகவு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 மாடல் பார்த்தா
கம்பல்சரி ஒன்றுல இருந்து 2 கொஸ்டின் உறுதியாக கேட்டுருவாங்க. இது ஈஸி தான். அதுக்கு அடுத்தது விர்ச்சுவல் ரீசனிங், காட்சி காரணவியல். இது எப்படி இருக்குன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. எத்தனை நேர்கோடு இருக்கு, எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது, செவ்வகம் எத்தனை இருக்குது, சதுரம் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி கவுண்டிங் கேட்பாங்க. இது ஒரு மாடல். அப்படி இல்லைன்னா ஒரு 3 டயக்ராம் கொடுத்துட்டு 4வது என்ன டயக்ராம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் இதெல்லாம் மாடல் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கண்ணாடியில் பார்த்தா அந்த டயக்ராம் எப்படி தெரியும், மிரர் ஓகேவா, அந்த மாடலில் கேட்பாங்க. இருக்குது இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த டாபிக் எல்லாமே ஈஸி தான் ஓகேவா. இருக்குதுல அந்த முக்கோணம் எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை நேர்கோடு இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அடுத்த படம் என்ன வரும்ன்றது ஈஸி தான். கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியுன்றதும் ஈஸி தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா தலைக்கே தெரிய போகுது. ரைட்டு. அதுக்கு அடுத்ததா ஆல்பா நியூமரிக்கல் ரீசனிங், எழுத்து எண் காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் டீகோடிங் இருக்கும். அப்புறம் ஒரு எழுத்துலாம் SUN = 32. நான் சும்மா ஒரு இது சொல்கிறேன், அப்புறம் அது கரெக்டானு கேட்காதீங்க, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். SUN = 32. அப்புறம் SR = 42. அப்போ YZ என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி சரிங்களா. இது அடிக்கடி கேட்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டில், நான் காட்டுறேன். ஸோ அதில் கோடிங் டிகோடிங், அப்புறம் நம்பர்ஸ், அதாவது எழுத்துக்களை வச்சு கேட்பாங்க. நான் அதை காமிக்கிறேன். இங்கே சொல்கிறத விட உள்ளார போனால் புரியும். சரி, அது எடுத்தது ஃபைனலாக 6வது தலைப்பா நம்பர் சீரியஸ். ஆல்மோஸ்ட் இதில் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண். ஒரு நம்பர் சீரியஸ்லாம் நம்பர் சீரியஸாக கொடுத்துருவாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்ன்னு இருக்கும், கேள்விக்குறி இருக்கும். அதில் என்ன நம்பர் வரும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் சீரியஸ் இருக்கும், எல்லாம் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் தவறான எண் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அடுத்த எண் என்ன, ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருவாங்க, அடுத்ததான் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சராசரி இதில் தான் வருது, ஆவரேஜ் சம். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த APGP, கூட்டுத்தொடர், பெருகுத்தொடர், சிறப்பு தொடர், அப்புறம் ஃபிபோனாக்கி தொடர் வரிசை. இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கிளியரா புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தாங்க, இதான் 6 தலைப்பு. 6 தலைப்புக்கு கீழே இருக்கிற சப்டைட்டில். இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் TNPSC நம்ப முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ ட்விஸ்ட் வைக்கிறேன்னு எங்கிருந்தோ என்னவோ ஒன்று கேட்பாங்க. அப்போ அதை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 9 கேள்வி இந்த தலைப்புக்கு கீழே தான் வரும். நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? நான் வென் டயக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். வென் டயக்ராம்னா இது கொஞ்சம், இந்த வென் டயக்ராம்ல 2 மெத்தட் இருக்குது ஓகேவா. இந்த ஒரு மெத்தட் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு கேள்விடான்னு தோணும், ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு லாஜிக்கல் இருக்கும். சரிங்களா? என்னென்ன அங்கே பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இது 2007 குரூப் 1ல் கேட்டிருப்பாங்க. பின்வரும் படத்தில் எது யானைக்கு நாய்க்கு யானைகள், நாய்கள், மிருகங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது? இது எப்படி குறிக்கும்? அதான் மேட்ரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். யானை, நாய்கள், மிருகங்கள் இதெல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு 4 ஆப்ஷன் இந்த படம் இருக்கும். இதை தான் வென் டயக்ராம் சொல்லுவாங்க. இன்னொன்று அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக, இது பாருங்கள் 2001ல் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள 3 பிரிவுகளின் தொடர்பை, அதாவது என்னன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதுக்கு ரிலேட்டடான ஒரு படம் போடணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு இவ்வளோதான். சரிங்களா? அப்போது வென் டயக்ராமில் இது ஒரு பகுதி. நீங்கள் PC எக்ஸாம் எழுதிருப்பீங்க, SI எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னா, அட இதுவாங்க அட்டகாசமாக போட்டுருவாங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருன்னா அந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த இது ரொம்ப ஈஸியான பகுதின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் தான் இதுவும். ஸோ ஒரு 3 வளையம், ஒரு டிஃப்ரெண்ட்டான இது பாருங்கள். இந்த மாதிரி இது இருங்களேன், இது 2025 குரூப் 2ல் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 2ல் கேட்டிருப்பாங்க, மெயின்ஸில் கேட்டது இதெல்லாம். சரியா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் கேட்பாங்க. நம்ம இந்த ரிலேஷன் வச்சு பிரிக்கணும். ஓகேவா? பிரித்து அது ரொம்ப ஈஸி. முதல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இதுவும் PC SI எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்க 2016 மெயின்ஸில் கேட்டுருங்க, அடிக்கடி கேட்குறாங்க மெயின்ஸில். சரிங்களா?
சரி இது மெயின்ஸ் தானே அப்படின்னு நினைக்க வேணாம். மேபி என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபிலிம்ஸில் கேட்டுட்டு மெயின்ஸில் வேறு என்ன கேட்கலான்னு வந்துட்டாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிளியராக புரிஞ்சிச்சா? வென் டயக்ராம் இதுதான். அடுத்தது ரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2015 குரூப் 2லயே கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷனாக இருக்கும் இந்த கொஸ்டின். இதில் 2 டைப் இருக்குதுங்க. பிளட் ரிலேஷனில் 2 டைப்பு தான் இருக்குது. இந்த 2 டைப் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஈஸி. ஏன்னா இது 2015 குரூப் 2. அதே மாதிரி குரூப் 1 2022 21 குரூப் 1 கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் நடத்தும் போது சொல்கிறேன். இது 2024 குரூப் 4ல் கூட கேட்டு வச்சுருக்காங்க. ஏன் 2025 குரூப் 2 மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தா மேபி புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலை. பட் இது நடத்தும் போது ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பிளட் ரிலேஷன்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் திசைகள், டைரக்ஷன். இது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து 2025 குரூப் 2 மெயின்ஸில் 2015 குரூப் 2ல கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்து 4 விதமான கேள்வி இருக்குது. ஒவ்வொரு டைப்புக்கும் 3 சம்ம ஒர்க் அவுட் பண்ணால் போதும். இருக்கிறதுலையே அந்த பித்தகரஸ் தேரம் பயன்படுத்தி போகிறது தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மீதெல்லாம் அசால்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்த வந்து கிழக்கு திசையில் போகிறான், ஒரு 5 மீட்டர் போயிட்டு வடக்கு திசையில் திரும்புகிறான், இல்லை லெஃப்ட் ஹேண்டில் திரும்புகிறான், மறுபடியும் ஒரு 5 மீட்டர் போயிட்டு இல்லை 5 சென்டிமீட்டர் போயிட்டு அந்த 5 கிலோமீட்டர் போயிட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பைக் எடுக்கிறீங்க, அப்படியே நேராக கடைக்கு போகிறீங்க, மறுபடியும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க, அப்படியே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த டைரக்ஷனில் போவீங்க, ஏதோ ஒரு புள்ளியில் வச்சுட்டு நீங்கள் இப்போ எந்த திசையில் இருப்பீங்க, ஓகேவா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நான் ஒரு ஓவர்வியூ தான் சொல்கிறேன். பட் இது கணக்கில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரியா? கிளியரா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடிகார கணக்கு. இந்த கடிகார கணக்கில் ஆல்மோஸ்ட் நிறைய கேட்கறது இல்லை. இது வந்து ஒரு மிரர் டைப் தான். இருந்தாலும் பாருங்களேன், ஒரு கடிகாரத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது 12 15ன்னு காட்டுது அப்படின்னா கடிகாரத்தோட நேரம் என்ன? ஆக்சுவலி இது வந்து மிரரில் தான் வருது. இருந்தாலும் கடிகார சம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்பலாம் கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது கேலண்டர் கணக்கு. மோஸ்ட்லி கேலண்டர் கணக்கு தெரியும். ஏன்னா 2022 குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க, 2016 குரூப் 2ல் கூட இருக்கும். லீப்பா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் சம் மோஸ்ட்லி தெரியும். அது பாருங்களேன், இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, 61 நாள் கழிச்சு என்ன கிழமை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 டைப் இருக்குது. 3 டைப்பு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, குரூப் 2 மெயின்ஸில் இது வரைக்கும் 3 எக்ஸாம் வந்திருக்கு. 2025 ஒரு எக்ஸாம், 2026 2 வாட்டி இருந்துச்சு. ஒரு வாட்டி எக்ஸாம் காலைல வச்சுட்டு நிறுத்திட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதில் கிடச்ச கொஸ்டின். அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் வச்சாங்க, அதுலேயும் பார்த்தா இந்த 3 எக்ஸாம்லேயுமே கேலண்டர் கணக்குலேருந்து ஒரு சம் 2 சம் கேட்டிருக்காங்க. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மைன்ஸில் கேட்டு வந்தவங்க திடீர்னு மைன்ஸை தூக்கி ஃபிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? புரியுதுங்களா? ஓகேங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட்டு தலைப்பு. கிளியராக புரியுதுங்களா? அடுத்தது பஸ்ஸில் புதிர்கள். புதிர்களில் ஃபஸ்ட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இது 2025 குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 பேரை என்னென்ன யாருக்கு யார் பக்கத்தில் உட்கார வைக்கணும், யார் முதல்ல உட்கார வைக்கணும், யார் கடைசியாக உட்கார வைக்கணும், யார் மிடில் உட்கார வைக்கணும், யார் யார் பக்கத்தில் யார் யாரை உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் ஏரியா உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற யார் யார் எங்கெங்கே உட்கார வைக்கணுமோ அந்த திசையில் நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டா ஃபைனலி என்ன கேட்பாங்கன்னா, ஏக்கு பக்கத்தில் பி என்ன எங்கே இருக்கார், ஏக்கு பக்கத்தில் பி யார், ஐ மீன் ஏக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க அந்த மாதிரி. இதில் கூட பாருங்களேன், எஃப்பின் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவர் யார். ஸோ அப்போ ஏபிசிடி, அதாவது இதில் என்னென்ன ஏபிசிடின்னு கொடுக்கல, DIGHIM எத்தனை பேர்? 6 பேர். ஸோ 6 பேர் கொடுத்துட்டாங்களா? 6 பேர் யார் யார் எங்கெங்கே உக்காரணும்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த கண்டிஷன் படிச்சுட்டு உட்கார வச்சிடணும். உட்கார வச்சதுக்கு அப்புறம் எஃபோட வலது பக்கம் யார் இடது பக்கம் யாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கு அந்த ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஃபைனலி யாராவது ஒரு நபருக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, எதிர்க்க யார் இருக்காங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியானது தான். ஒரு 20 சம் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா? இதில் 2013 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. எனக்கு இதில் இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் குரூப் 2வில் கேட்கல இது வரைக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 2025 குரூப் 4ல் கேட்டதால் இந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 2வில் நல்லா போச்சு. ஏன்னா குரூப் 4ல் இதை கேட்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இது இந்த மாடலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ரைட்டு. அடுத்தது
சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டுமா. அடுத்தது ரேங்கிங்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்களேன், இதில் இப்போ என்னன்னா, இதில் பாருங்க 2015 குரூப் 2ல கூட ஏ வந்து பியை விட வசதியானவர், சி வந்து ஏ விட வசதியானவர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ரேங்க் கம்பேரிசன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் இருக்கும். அழகாக அந்த கம்பேரிசன் ஆர்டரில் உட்கார வச்சா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேயே 2 டைப் இருக்குது, சரிங்களா? மொதல் டைப் இப்படி கேட்டுருவாங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், இதில் பாருங்க 45 மாணவர்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அதில் ரவிக்கு 9வது தரம், 9வது ரேங்க்ல இருக்காரு. இதில் வந்து ராஜு வந்து கீழே 18வது தரத்தில் இருக்காரு. அப்போ ரவிக்கும் ராஜுக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நான் மேபி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலைன்னா கூட இதான் மெத்தடாலஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது இதுலேயே பாருங்க 2025 குரூப் 2ல கூட இங்கே பாருங்க, பி என்பவர் கியூவை விட பெரியவர், வசதியானவர் நினைச்சு இப்போ பெரியவர், ஆர் என்பவர் பியை விட பெரியவர் ஆனால் பியை விட சிறியவர். இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா இதை விட ஈஸியான சம் இல்லவே இல்லை. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி, பயப்படாதீங்க. அதுக்கடுத்தது மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன். ஆல்மோஸ்ட் இது தெரியும் நிறைய பேருக்கு. என்னென்னா, பெருக்கல் என்பது ப்ளஸ்ன்னு போடணும், மைனஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும், வகுத்தில் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும். அப்போ அங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அங்கே கூட்டல் குறி போடுவீங்க, எங்கெல்லாம் கழித்தல் குறி இருக்கோ அங்கே பெருக்கல் குறி போடுவீங்க. போட்டு போர்ட் மாஸ் விதி பிரகாரம் சுருக்குனா ஆன்சருங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், சரியா? இதில் 2025 குரூப் 2லையும் 2022 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. எதிர்பார்க்கலாம் இந்த சம் கேட்க, சரியா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது இதுலேயே பாருங்க 2022 குரூப் 8லையும் கேட்டிருக்காங்க. மாடல் சம் கொடுத்துட்டேன். ஏஜ் சம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு மாடல் 2016 குரூப் 2ல கேட்ட கொஸ்டினும் 2014 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஸ்டின் குரூப் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது பகடி பற்றி நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். ஒரு 4 படம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏன்னா குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் மாடல் தெரிஞ்சுக்கலான்னு. இதில் கொஞ்சம் ட்விஸ்டடாக 2025 குரூப் 2ல கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்கு. இது ஓப்பன் டைப்பில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து நிகழ்த்தொகை பேஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க. இந்த சம்மெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு முறை கொடுத்துட்டேன், ஜஸ்ட் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க. அடுத்தது விர்ச்சுவல் ரீசனிங், காட்சி காரணவியல். காட்சி காரணவியல் பொறுத்த வரைக்கும் இது பாருங்களேன், இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்களா, இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது 2022 குரூப் 4. பட் இது 2015 இல்லை 16 குரூப் 2ல கேட்டிருப்பாங்க. அதே சம் தான், ஆல்ரெடி குரூப் 2ல கேட்ட சம் தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல அது ஒரு மாதிரி படம் கிளியராக இல்லை, அதனால, ஏன்னா அது பழசாயிடுச்சு இல்லையா, அதனால இதை வச்சிருக்கேன், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, அடுத்த படம்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 டயக்ராம், ஒரு பாக்ஸ் 4 டயக்ராம் கொடுத்துட்டு கீழே மட்டும் ஈஸி, ஏன்னா ஒரு கோலம் மாதிரி தான் இருக்கு, இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் இதான்ப்பா வரும் அப்படின்னு. இது என்ன எக்ஸாம்னா 2025 குரூப் 2 மெயின்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ஈஸி தான். இதில் பாருங்களேன், இது கூட இதில் தான் வரும். என்னன்னா இங்கே ஒரு வட்ட வட்டமாக கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நம்பர் வந்து என்ன வரும் இப்படியும் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு 3 டயக்ராம் கொடுத்துட்டு அடுத்த டயக்ராம் என்ன வரும், இது 2013 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும், இதில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் குரூப் 4 கொஸ்டினும் கூட வச்சிருக்கேன். நீங்கள் உடனே வந்து என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? இப்படி தான் கேட்பாங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? கிளியராக புரியுதா? ரைட்டுங்க. அடுத்தது எங்கே பாருங்க, இந்த கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும்? நீங்கள் பாருங்கள், ஒரு டயக்ராம், இது வந்து 2026 குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் நீங்கள் இந்த இப்படி கோடு கூட இருக்குது இல்லையா, இது கண்ணாடி. ஓகே, கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த டயக்ராம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அசால்ட்டாக போட்டுடலாம், சரிங்களா? ரைட்டு. அடுத்தது இது கூட பாருங்க, 2023 குரூப் 3A கேட்டிருக்காங்க. STILL, இதை கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக புரியுது? ஆல்ரெடி ஒரு சம் சொன்னேன், கடிகாரத்தை பார்க்கும்போது 12:15 காட்டுது, இல்லை கடிகாரத்துலேயே இல்லை கண்ணாடிலையோ, கரெக்டா? ஸோ அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற 12:15 காட்டுது கண்ணாடியில்.
அப்போ நேரடியாக காமிச்சா என்ன டைம் காட்டும் அப்படின்ற மாதிரி புரியுதா? ஸோ இந்த மாதிரி மாடல் சம் கேட்பாங்க. ஓகேங்களா? அது அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஆல்பா நியூமரிக்கல் ரீசனிங், எண் எழுத்து காரணவியல். இது வந்து கோடிங் டிகோடிங் தாங்க. இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பாருங்களேன், 2025 குரூப் 2லேயே 2 சம் கேட்டிருக்காங்க. 2024 குரூப் 2ல், 2026 குரூப் 2ல் 2 சம்மு, 2018 குரூப் 2ல் எப்படிலாம் மாடல் கேட்பாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் குரூப் 2 கொஸ்டினே கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால. அதுக்கு அடுத்ததாக நம்பர் சீரீஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2லேருந்து 3 கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் பாருங்களேன், விடுபட்ட எண் அப்படின்னா இல்லை நெக்ஸ்ட் எண், சரிங்களா? இங்கே பாருங்களேன், 64, 32, 48, 120, 420, இதுக்கு அடுத்து என்ன வரும் இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லையா, இங்கே பாருங்க, 2024 குரூப் 2ல் 4, 18 கொஸ்டின் மார்க், 100, 180, 294, 448, இந்த கொஸ்டின் மார்க் விடுபட்ட எண் என்ன இப்படி கேட்பாங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தா தவறான எண், அதாவது இங்கே பாருங்க 25, 36, 49, 81, 121, 169, 225, இதில் எது தவறான நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சராசரி. சராசரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க குரூப் 2. ஏன்னா இங்கே பாருங்க, 2022 குரூப் 2, 2019 குரூப் 2, 2018 குரூப் 2, 2017 குரூப் 2, 2016 குரூப் 2, 2015 குரூப் 2ன்னு ரெகுலராக கடந்த 10 வருஷமா 2022 வரையும் கேட்டாங்க. 24, 25ல் கேட்கல, பட் இந்த எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கடுத்தது இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பரிச்சயமானது தான். கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்பு தொடர், பிஃபோனோக்கி தொடர் வரிசை. சரிங்களா? இதில் கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளோ தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதுதான் தலைப்பு. இதுக்கு கீழே தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். நான் என் ஐடியாலஜி இதுக்கு ஒரு 30 நாள் ஒதுக்கணும், ஆப்டிடியூடுக்கு ஒரு 30 நாள் ஒதுக்கணும். சரிங்களா? மீதி நாள் இப்போ நமக்கு ஒரு 70 நாள் பிளான் வச்சுப்போம். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 70 நாள் பிளான். 70 நாளில் 30 நாளில் ஆப்டிடியூடு முடிச்சிடணும், 30 நாளில் ரீசனிங் முடிச்சிடணும், மீதி 10 நாளில் ரிவிஷன் பார்த்துக்கணும். முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். சரிங்களா? சரி, இதற்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும். அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். அங்கே போயிட்டு ஒன்றும் இருக்காது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, டேபிள். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமரோட 10, 9, 8ன்னு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட்னு காட்டுங்க. ரீடைரக்ட்னு காட்டினா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரு. கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன அளவுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனதுன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஏன்னா யாருமே இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் டாபிக் மட்டும் சொல்ல, அதுக்கு ரிலேட்டடாக குரூப் 2 லெவலில் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சில கொஸ்டின் மட்டும்தான் குரூப் 4 லெவல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது கேட்கல. இப்போ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது வரைக்குமே கேட்கல. அப்போ நான் குரூப் 4 கொஸ்டின் தான் அதில் காட்டி ஆகணும். கரெக்டா? ஸோ அதனால் கேட்காத கொஸ்டின் மட்டும் தான் குரூப் 4 லெவல் வச்சுருப்பேன். மீதெல்லாம் குரூப் 2 லெவல் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? கிளியராக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.